மை செல்லக்குட்டீஸ், என்னடா எடுத்தோன்னே மெயில் பிக் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, டே 59 அதாங்க நேற்று சிறப்பான தரமான சம்பவம் ஆகி போச்சுங்க. அன்றைக்கி என்னமோ தீபாவளி தான், பட் நம்ம மீல்ஸ் எடுத்தோம். பட் அப்பளம் கிப்பளம் அந்த மாதிரி சைட் டிஷ்லாம் எதுவும் எடுக்கல. கரெக்டாக வெஜிடபிள்ஸ் சாம்பாரோடு எடுத்திருந்தாலும் திரும்ப நைட்டுக்கும் நான் டின்னருக்கு மீல் தாங்க எடுத்தேன். அது போக சில பல தீனிகள் வேறு. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தானே, ஸோ நான் மட்டும் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி நான் வந்துட்டு பால்கோவா எடுத்திருந்தேன். எனக்கு மில்க் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வந்திருந்தது, அதில் நான் 1-2 ஸ்வீட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் எல்லாத்துலேயும். பட் எல்லாத்துலேயுமே மில்க் ஸ்வீட் மட்டும்தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவில் இருக்கிறதுலே அது நான் வந்து சாப்பிட்டேன். அண்ட் ஆல்சோ ஈவினிங் போல் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டாங்க. பஜ்ஜிலாம் டயட்டாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்க, அன்றைக்கி வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறது, அது ஒரு ஃபெஸ்டிவல் டே. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நாளில் கூட நம்ம ஷீட் பண்ணலாம்னா எப்படி அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டேன். அதோட விட்டேன்னா விடலையே, அன்றைக்கி நைட்டு டின்னருக்குள்ளே அதே மாதிரி மீல் சாப்பிட்டேன். மீல்னால் ஃபுல் மீல்ஸ் கிடையாதுங்க, தக்காளி சாப்பாடு மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங், இதாவது டே 60, இன்றைக்கி நான் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போதுங்க தாறுமாறாக வெயிட் போட்டுருதுங்க. கிட்டத்தட்ட 1.25 கிலோ கிட்ட போட்டுருதுங்க. 82ல் கொண்டு போய் நிப்பாட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடினாலும் இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம். 15 கிலோ குறைச்சா நமக்கு இந்த 1 கிலோ பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதே ஃபோர்ஸோட நம்ம வாக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 15,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரே மூச்சில், பிரித்து பண்ணல. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு ராகி இடியாப்பம், அதை நான் உதுத்து போட்டு அப்படியே கிச்சடி மாதிரி பண்ணிட்டேன். பாயில் பண்ணி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நாட்டு சக்கரையும் தேங்காயும் போட்டு கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு நான் எடுத்துட்டேன். ராகி இடியாப்பம், அதாவது கிச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் அதில் நல்லா சால்ட் போட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அது குக் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இடியாப்பத்தை பீஸாக உதிராக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் டேஸ்ட்காக ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கணும் தாங்க நினச்சேன். ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க. சாப்பிட உங்களுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஷ் பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ எல்லாேருக்கும் இதை நம்ம செய்யலாம், நம்மளுக்கும் சைடில் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு தேங்காய் அண்ட் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். நான் அது பக்கமே போகலைங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கான ஒர்க் அவுட் அப்படின்றது நான் அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தான் நேற்று தீபாவளிக்கு லீவ் விட்டுருந்தோம்ல, ஸோ அதையும் சேர்த்து அப்பர் அண்ட் லோவர். ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னமோ ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா மனசு கேட்க மாட்டேதுங்க, அதனால் சேர்த்து பண்ணிட்டேன். டைம் இருக்கிறப்ப அதை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தானே. ஆனால் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் அப்புறமும் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நேற்று வெஜிடேரியன் அப்படின்றலாம் இன்றைக்கி நான் வெஜிடேரியன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மட்டன் அண்ட் சிக்கன் எடுத்திருந்தாங்க. வழக்கம் போல் நம்ம மட்டன் குழம்பையும் சிக்கன் கிரேவியும் வச்சு அந்த லஞ்ச் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சும்மா இருப்போமா அதோடு நிறுத்தாமல் ஈவினிங் போல் பக்கத்து வீட்டு அக்கா பருப்பு வடை கொடுத்தாங்கங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பருப்பு வடை நீங்கள் எடுத்துக்கலாம், பட் 1 or 2 சாப்பிட்டுக்கலாம். பட் நான் ஒரு குட்டியாக இருந்தனால ஒரு 3 பருப்பு வடை சாப்பிட்டுக்கலாம். பட் இது டெய்லி சாப்பிடாதீங்க, எப்போச்சும் ஒரு டைம் எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இன்னுமே பருப்பு வடைலாம் டயட்டில் சாப்பிட்லாமா அப்படின்ற டயட் இது வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. பட் பருப்பு அப்படின்றது ப்ரோட்டீன் தானே, ஸோ எடுத்துக்கலாம். வடை அப்படின்றது ஜென்ரலாக கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம் இல்லை தான். அதனால் ஈவினிங் வடை சாப்பிட்ணுன்னா நைட்டு நான் வந்துட்டு ஃப்ரூட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேங்க. என்னடா டயட்டுன்றீங்க வடைன்றீங்க ஒன்றுமே புரியல அப்படி சொல்லுவீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டேன் மக்களே, நம்மளோட டயட் அப்படின்றது இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இது தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஸ்டைல். ஸோ வந்துட்டு இந்த 1.25 கிலோ போட்டுருச்சு அப்படிங்கிறக்காக டிமோட்டிவேட் ஆகி மூலையில் உட்கார போகிறதில்ல. ஏன்னா நான் 15 கிலோ குறைச்சா விட எனக்கு இந்த 1 கிலோலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் எனக்கு தோணும். ஸோ நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கிறதுக்கு யாருமே தேவையில்ல, நீங்கள் போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதுனாலும் சாப்பிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்காக எப்போவுமே 3 வேளையும் வாரத்தில் 7 நாளும் அன்ஹெல்தியாக சாப்பிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா சத்தியமாக ஆகாது. பட் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு டைம் சீட் பண்ணிட்டா கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டா அந்த மொத்த ப்ராக்ரஸையும் விட்டுறாதீங்க. அதை தான் நான் திரும்ப சொல்லுவேன். ஜாலியாக சாப்பிடுங்க, ஜாலியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீட்டும் பண்ணிக்கலாம், சைடில் எந்த கில்ட்டும் இல்லாமல் அடுத்து ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம், வெயிட்டையும் லாஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த 4 நாளில் இப்போ ஏறின இந்த வெயிட்ஸ் எல்லாம் குறைச்சா ஆல்ரெடி தீபாவளி அப்போ காமிச்ச வெயிட்டை விட நான் இன்னும் கம்மியான வெயிட் போயிட்டேங்க. அது நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக ஒரு 4 நாள் வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க எந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த சடன் வெயிட் கெயினுக்குமே நம்ம நைட்டு மீல் ரொம்ப லேட் நைட்டில் எடுத்ததாக இருக்கலாம், இல்லை ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் இருக்கலாம், இல்லை நம்ம ஒழுங்காக பூ பண்ணாதெல்லாம் இருக்கலாம், இல்லை வாட்டர் நம்ம பாடியில் ஹோல்ட் பண்ணி இருக்கிறனால இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க வெயிட் குறையாதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை டே 60. See you.